ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநന്ദ്யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்யதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் அல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 சிந்தித்து கொண்டு வருகிறோம். இப்ப இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, உபாசனைக்கு இசைக்கலை எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக நம்ம கோயில்களில் தரிசனம் பண்ணாலும் இந்த வீடுகளில் நம்ம ஒலிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி வச்சுருக்கோம், சின்ன மணி. அந்த மணி வீடுகளில் இருக்கும். அந்த ஒலி கருவி, அந்த மணிங்கிறது ஒரு மங்கள இசை. அந்த மணியை அடிக்கிறதுல பல்வேறு விதமான தகவல்களை ஆகமங்கள் சொல்லி இருக்கிறது. மார்கழி மாசத்துல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாள் நேரத்துல உடுக்க அடிப்பாங்க, கை உடுக்க. அதை அடிச்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த விஷயம் அப்படியே பலிக்கும். அந்த உடுக்கை ஒரு விதமான ஒலி, அந்த ஒலியை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பம்பைன்னு சொல்லுவாங்க. இந்த கிராம தேவதை இல்லை குலதேவதை இல்லை வீடுகளில் வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் உபாசனை சார்ந்து வர்றது தான். அந்த பம்பை அடிக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு விதமான அதிர்வலைகளை அதை அடிக்கிறவர் பெறுகிறார். நாளும் பண்கேட்டு உகப்பானை அப்படின்னு தேவாரம் சொல்றது. ஒவ்வொரு நாளும் இசையோடு பாடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய வழிபாட்டு முறை. ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த இசைக்கு ஒரு 50 விழுக்காடு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அதே மாதிரி மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சில பேரங்கள் இருக்கு. பேரம்னா அவதாரமூர்த்தி. அந்த மாதிரி அவதாரங்களை நம்ம ஆத்துல உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பஜனை அப்படின்னு ஒரு சம்பிரதாயம், ஒரு இசைக்கலை. முறையா அந்த பாட்டை ஆரம்பிப்பா, முறையா முடிப்பா, எத்தனை பேர் உட்கார்ந்து பாடுறது, சேர்ந்து பாடுறது, தனிச்சு பாடுறது அப்படின்னு தனியா மிக குறிப்புகளை அதில் வச்சிருப்பா. இன்னும் சொல்லப்போனா இந்த குலவை ஒலி சத்தம், குலவை போடுறது, வாயை பீச்சுன்னு ஒரு மாதிரி இசைப்பா கிராமப்புறத்துல. அந்த இசைக்கு சாமி வந்துடும். அந்த மாதிரி இப்போ நம்ம போகிக்கெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். அது இந்திரனுக்காக வர்றது ஒரு விதமான ஒரு இசைக்கருவிகள். அதன் மூலம் இசைக்கப்படுவார்கள். சர்ம கருவின்னு பேர். தோலை கட்டி அதை டக்கு டக்குன்னு குழந்தையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும். நெருப்பை எரிய வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு இசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உபாசனைக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் இசையெல்லாம் கத்துண்டு பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம சுவாமிக்கு உண்டான இசை பிடிக்கும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த ஜபம் பண்றவாளுக்கு ஒரு விதமான உள்ளுணர்வுனால அந்த தேவதை பேசுவதை உணர முடியும், நம்மளே உணர முடியும். அந்த உணர்வுக்காக இந்த இசை ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் நவாவரண பூஜை பண்ணோம்னா இன்னென்ன ஆவரணம் பண்ணும்போது இன்னென்ன கீர்த்தனை பாடணும்னே இருக்கு.
அதே மாதிரி தேவாரங்கள் இந்த மாதிரி முறைகளை பாராயணம் பண்ணும்போது வைஷ்ணவ முறைப்படி பாராயணம் அதுக்குன்னு நம்ம உலகியல் இசையில வச்சிருக்க மாட்டாவா, பன்னிசைன்னு தனியா இருக்கு. அந்த பன்னிசைகள் முறைப்படி நம்ம ஆத்துல கூப்பிட்டு ஒருத்தரை பாட சொல்லி அதை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். அதுல வரக்கூடிய பாடல்களை நம்ம கேட்கிற மாதிரி எல்லாம் சொப்பனத்துல வரும். இப்ப தேவாரம் வந்து பாடுறதுக்கு ஒருத்தரை கூட்டின்னு வரோம் நம்ம ஆத்துக்கு, பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு கூட்டின்னு வரோம்னு வச்சுங்க. அவர் ஏதாவது பாட்டு பாடுவார். அந்த பாடல்கள் நமக்கு சொப்பனத்துல வரும். அந்த பாடலின் பொருளை எடுத்தா நாம கேட்கிற கேள்விக்கு பதில் வரும். அப்ப இசை வழியா சாமி வந்து ஏதோ ஒரு கருத்தை நமக்கு உயர்த்தும். இப்ப நம்ம ஏதாவது வந்து ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், பக்கத்தாத்துல மணி சத்தம் கேட்கறது அப்படின்னு சொன்னா நல்ல சகுனம். அதே ஏதாவது ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், யாரோ இறப்பு கொட்டு, இறப்புகள்ல அடிக்கக்கூடிய இசை சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னா அது சற்று காலதாமதமாக நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இசைக்கு ஒரு முக்கியமான பகுதி இந்த உபாசனையில இருக்கு. அதே மாதிரி என்னன்னா யோகாபியாசம் பண்ணுவா சில உபாசனையில. இந்த சில பேர் தியானம் பண்ணுவா. அதாவது உபாசனை உருவத்தையே மனதில் நிறுத்தி தியானம் பண்றது. அப்படி தியானம் பண்ணா சில இசை ஒலிகள் இசைக்காமலேயே நம்ம காதுல விழும். இப்ப வந்து அகோரமூர்த்தின்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமி உபாசனை பண்றவா இருக்கா, பைரவர் உபாசனை பண்றவா இருக்கா, காளி உபாசனை பண்றவா இருக்கா. இந்த சுவாமியெல்லாம் உபாசனை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ராகத்தை அது அந்த சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வாசிப்பா. இப்ப நம்ம கோயில்ல ஒரு உபாசகன் போய் கோயில்ல தரிசனம் பண்றான் அப்படின்னா நம்மளை அறியாமலே அந்த ராகம் நம்மளை இழுக்கும். அப்ப சுவாமி நம்ம கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இசை சொல்ல வச்சோ இல்ல காதால கேட்க வச்சோ. இப்ப நம்ம வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, காதால கூட கேட்க வைக்கலாம். அதுல எதையாவது ஒண்ணு நம்ம இரவு நேரங்கள்ல நம்ம தனியா இருந்து கூட நம்ம அந்த இசைகளை கேட்கணும். அப்படி கேட்கறது மூலியமா நமக்கு பல தகவல்கள் வரும். அதை வந்து உள்ளுணர்வால அது ஏற்படுத்தும். அதனால இசைக்கலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழர்கள் வந்து குறிஞ்சிப்பண், முல்லைப்பண் ஒரு பகுதி சார்ந்த இசைய ஒரு யாழ் கருவி, இசைக்கருவியோடு இணைந்து இருக்கிறார்கள். அதனால இசைக்கலை என்பது வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒன்று. எல்லாரும் இசை தெரிஞ்சுட்டு உபாசனை கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இசை கலைஞர்களை அழிச்சுன்னு வந்து தேவதா சந்தோஷன்னு ஒரு பாகம் இருக்கு. அதை நம்ம ஆத்துல ஒரு பூஜை பண்ணி அதுல அந்த கலைஞர்களை அழிச்சுன்னு வந்து நம்ம பாட சொன்னோம்னா அது அது மூலியமா என்ன ஆகும்னா சுவாமி வந்து ஆவேசித்து பேசும். இப்ப வந்து கருப்பண்ணசாமி உபாசனை பண்றாருன்னு வச்சுங்களேன், ஒரு விதமான இசை கொட்டு இசை இருக்கிறது. அதை உபாசனை பண்ணி பாடினா வர ஆரம்பிச்சிடும். தன்னா அப்படியே வந்தவாளுக்கு யாருக்காவது சுவாமி வந்துடும். அதனால வர்ணனை பாடல்கள்னு தனியா இருக்கு. இசை கருவிகள் இப்ப நம்ம சொல்றோம், அதே மாதிரி வர்ணனை பாடல்கள் அப்படின்னு தனியாவே இருக்கு. காளி வர்ணனை, கருப்பு வர்ணனை, மாரி வர்ணனை, அந்த மாதிரி வர்ணனைன்னு சொல்லுவாங்க. அது நாட்டுப்புற பாடல்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அந்த பாடல்களை இசைச்சா சாமியை வரவழைச்சிடலாம், கும்பிடுற சாமியவே வரவழைக்கலாம். அந்த இசைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆனா அதை பாடுறவா அந்த ஒரு தொனியோட அந்த இசைக்கலைஞர்கள் அதை பாடும்போது அந்த ஒரு சில செயல்கள், பூசனை செயல்களை செய்யும். திருச்சுன்னம் இடிக்கிறதுன்னு சொல்றோம், பாட்டு பாடி இடிக்கும். அந்த திருச்சுன்னம் வந்து ரொம்ப நல்லது, மிக உயர்ந்த ஒரு விஷயம். அந்த மாணிக்க வாசகர் கூட அதை பதிவு பண்ணியிருக்கார். ஒரு தேவதையை வசப்படுத்துறதுக்கு திருச்சுன்னங்கிறது மிக உயர்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. நடராஜரே வசப்படுறாரு அதுக்கு, அந்த இசைக்கு. சில பேருக்கு வந்து சில தேவதைகள் இசை கருவிகளை ஒழிச்சு தன் வர உணர்த்தும்.
சலங்க சத்தம் கேட்கும். அது வந்து ஒரு சத்தம் கேட்டா என்னது, 2 சத்தம் கேட்டா என்னது, 3 சத்தம் கேட்டா என்னது அப்படிங்கிற பலன் இருக்கு இசை இயற்றி உபாசனையில. நம்ம எங்கேயோ இசையை கேட்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த இசையை வச்சு சுவாமி தன்னுடைய வரவே உணர்த்தும். சேரமான் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். சாட்சாத் சிவபெருமான் உபாசனை பண்றவர். அவர் வந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணா இந்த சலங்க சத்தம் கேட்கும். ஒரு நாளைக்கு கேட்கல. அவரு சாப்பிடுறதுக்கு மனசு இல்லை அவருக்கு. அதனால அப்படியே யோசனை பண்ணிட்டே உழவிட்டே இருக்கார். கொஞ்சம் லேட்டா கேட்கறது. அது மாதிரி 3 நாள் தொடர்ந்து லேட்டா கேட்டு, காலதாமதமாக அந்த ஒலி கேட்டு, கோவத்துல உத்தரவு ஜபம் பண்ணி சாமியவே நேரடியா கேட்டார். என்ன சத்தம் காணும், இந்த பக்கம் வரலையா நீ அப்படின்னு. அதுதான் உபாசனை. அப்ப சொன்னாராம் சுவாமி, சுந்தரன் தரிசனத்துக்கு வந்திருக்காண்டா, அதனால கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி இருந்துட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். உனக்கே ஒரு நண்பனா, நீயே மதிப்பு கொடுத்து பேசக்கூடிய நண்பனா, அவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அதனால சேரமான் நாயனார்னு பேர் அவருக்கு. இந்த மாதிரி இசை வந்து இறைவனை அறிவுறுத்தும். அதே மாதிரி நம்ம ஆத்துல பூஜை பண்ணும்போது ஆலய மணி கேட்டதுன்னு ரொம்ப விசேஷம், ஒலிக்கிற மணி. அதே மாதிரி நம்ம ஆத்துல பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு ராகம், சாமி வந்து உள்ள இருக்கும்போது ஒரு ராகம் வாசிப்பா, வெளியில இருக்கும்போது ஒரு ராகம் வாசிப்பா, வீதிக்கு வரும்போது ஒரு ராகம் வாசிப்பா. அதாவது பெரிய திருக்கடையூர் மாதிரி பெரிய கோயில்கள்ல உள்ள புறப்பாடு ஆறுது அப்படின்னா அது ஒரு விதமான ராகம் வேட்டு போடுவா. அந்த ஒலிகளால சுவாமி வந்து வெளியில வர்றார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் அறிவுறுத்துவா. அந்த மாதிரி சில சுவாமி தன் வெளிப்பாட்டையே இசையொலியாக அறிவிக்கும். சாமி வரும்போதே அந்த இசை கேட்கும். இப்ப சில தேவதைகள் இருக்கு, அந்த தேவதைகளை உபாசனை பண்ணா காது முழுக்க வெறும் சத்தமா கேட்கும். எந்த இடத்துலயும் இல்லை, சொப்பனம் வந்தா அப்படியே ஒரு பெரிய கூச்சலா கேட்கும். அந்த கூச்சல் காதை அடைக்கிற மாதிரி இருந்து நம்ம தூக்கம் கலைஞ்சு போயிடும். அப்படின்னா சுவாமி வந்துட்டு போறாருன்னு அர்த்தம். அவருடைய வருகையை உணர்த்திடும். சுவாமியினுடைய வருகை இசையாலே உணர்த்தப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இசைக்கலை சொல்லி இருக்கிறார்கள். அதனால இசை கலைஞர்களை அறிந்து அவர்களுக்கு நம்ம அதை அழிச்சுன்னு வந்து அவாவா அந்த எந்த சுவாமி, நான் இப்ப வந்து பொதுவா உபாசனையை பத்தி சொல்றேன். அதனால இந்த இசைக்கலைக்குள்ள என்னென்ன தேவதை அடங்குமோ அந்த தேவதைக்கு எல்லாமே இந்த இசைக்கலையை நம்ம சமர்ப்பணம் பண்ணி, கோயில்ல அந்த காலத்துல எல்லாம் பாடல் கச்சேரி ஏற்பாடு பண்ணுவா. அத பாடுறது, அந்த பாடல்கள் மூலியமா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை அவர் செய்வார். அதை அறிந்து உபாசனை செய்து பயன்பெறுவோமாக. சில சாமிக்கு சில ராகத்துக்கு சண்முக பிரியான்னே பேரு, சங்கர பிரியா அப்படின்னு பேரு. அந்தந்த சாமிக்கு அந்த ராகம் அந்தந்த தாளம் முடிக்கணும்லாம் இருக்கு. நந்தி தாளம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல ஒவ்வொரு 10 திக்குலையும் 9 திக்குல பூஜை பண்ணுவா. அந்த 9 திக்குக்கும் 9 விதமான பன்னிசை, 9 விதமான கூத்து, 9 விதமான பாடல், 9 விதமான தாளம், 9 விதமான தேவதை கோயிலை சுத்தி. அந்த தேவதை வந்து நமக்கு ரொம்ப நெருங்கின தேவதை. உபாசகர்கள் அந்த தேவதையை வணங்கியே ஆகணும். உபாசகர்கள் தான் வணங்குகிற தேவதையை தவிர சில தேவதையை வணங்குறது, அது உபதேவதைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா இந்த இசை குறிப்புகளோட ஆகமங்கள் அதை பற்றி பேசுகிறது. நவசந்தின்னு சொல்லுவாங்க. கொடியேற்றி உற்சவம் பண்றாள்ல, இந்த ரிஷப கொடியேற்றி, அப்ப அதை பண்ணுவா. அதனால இசை மிகவும் தொடர்புடைய ஒரு கலை. அதை அறிந்து அல்லது கேட்டு அல்லது அந்த கலைஞர்களை கொண்டு வந்து இசைக்க வைத்து உபச்சாரமாக மாற்றி இறையருளை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.